ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைமில், அப்படின்னா இந்த வீடியோக்கு கண்ணில் படக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவங்க மைண்டில் இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரோ கார்ட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோராக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளீஸ் எஸ் ஓகே. சப்போர்ட், confession, love, warning, okay, regret, loyalty, vibration, fascination, fake, isolation, constant. So bottom of the deck, dear. Seven of Swords, Tower, Nine of Pentacles, Empress, Four of Cups, Two of Wands, King of Swords, Ace of Cups, okay, Two of Pentacles, Four of Pentacles, Strength, King of Cups, Eight of Wands, okay. ஸோ நம்ம இன்றைக்கி விளையாண்ட டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படக்கூடிய ஒரு டைமில், ஓகே, அது எத்தனை வருஷம் கழிஞ்சு பட்டாலும் சரி, இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் டீல் பண்ணுற பர்சனோட மைண்டில் என்ன தாட்ஸ் இருக்குது, உங்களை பற்றி என்ன தாட்ஸ் இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன தாட்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் நோக்கான சுச்சுவேஷனில் இருந்தாலும் அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே தென் வீடியோ வந்து பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெசனேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. தென் நான் பொண்ணுனால பயனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த பர்சனுக்கு ஆக்சுவலி ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே எஸ் அப்கோர்ஸ் இது உண்மையான விஷயம். எஸ் இந்த ஒரு பர்சனோட ஆப்ஷன்ஸில் ஒன்றா தான் உங்களை நினச்சிட்டே தவிர உங்களை ஸ்பெஷலாகவோ ப்ரீசியஸாகவோ ஒருபோது இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பை நினச்சிட்டு இல்லை. பட் நீங்கள் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனுக்கு கொடுத்த ஒரு ஸ்நேகங்கிறது ஒரு தாய் தன்னோட மகனுக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு ஸ்நேகத்தை கொட்டி கொடுக்குற மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இவருக்கு ஒரு ஸ்நேகத்தை கொட்டி கொடுத்துட்டு. ஓகே ஏஸ் உங்களுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மேபி இது ஒரு சோல் கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இல்லை இந்த ஒரு பர்சன் கூட உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகிட்டு, ஒரு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு, ஒரு டெலிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு டீப் கனெக்ஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு. எப்படின்னா ஆக்சுவலி மார்னிங் எழும்பக்கூடிய ஒரு டைம்லேயும் இந்த ஒரு பர்சனோட தாட்ஸ் உங்களுக்கு மைண்டில் ரிசீவ் ஆகிறது, சடனாக டக்குன்னு மூட் ஸ்விங் ஆகிறது, சடனாக சேட் ஆகிறது, இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் எண்ட் ஆன பிறகு. ஓகே எண்ட் ஆன பிறகு ஸோ
நீங்கள் எந்த இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் அவங்கள பற்றியான ஒரு ஞாபகங்கள், மெமரிஸ், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுறது, ஒரு எல்லாத்தையும் தாண்டி ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபீல் ஆகிட்டு. ஓகே. ஸோ அதனால தான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நீங்கள் ஸ்நேகத்தை கொடுத்துட்டு. பட் உங்களுக்கு ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் உங்களுக்கு டவுட் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சோல் கனெக்ஷனாக இருக்கட்டும், இல்லைங்க இந்த மாதிரி ஒரு டீப் கனெக்ஷனாக இருக்கட்டும், அது அது லாஸ்ட் வரைக்கும் எனக்கு மட்டும்தான் ஃபீல் ஆகிட்டுண்டா, அவனுக்கு அது ஒருபோதும் ஃபீல் ஆகிட்டு இல்லையா? இந்த ஒரு போஸ்டருக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு ஆத்மபந்தம் இருக்குன்னு தெரியுது. ஓகே. ஆத்மபந்தம் ஃபீல் ஆகிட்டு உங்களுக்கு இந்த வேர்ல்டில் யாருக்கிட்டேயும் இல்லாத அளவுக்கு ஒரு பாண்டிங், ஒரு சோல் கனெக்ஷன், ஒரு ஆத்மபந்தம் உங்களுக்கே ஃபீல் ஆகிட்டு. ஸோ அதனால தான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நீங்கள் இவரை காதலிச்சுட்டு. இங்கே பாரு, மேபி உங்களுக்கு நீங்கள் தோண்டு நிற்கும் போதோ இல்லைங்க தோச்சு நிற்கும் போதோ ஜஸ்ட் இந்த ஒரு போஸ்டரோட ஃபேஸில் இருக்க ஒரு ஸ்மைல், இல்லைங்க ஜஸ்ட் ஒரு ஹாய், ஹலோ, ஒரு மெசேஜ், இது பார்க்கக்கூடிய ஒரு டைமில் உங்கள் முகத்து ஒரு புன்சிரிப்பு வரும். ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்நேகத்தை இந்த ரிலேஷனில் நீங்கள் வச்சுருட்டு ஒன்று நீ கூட கடைசி வரைக்கும் காண்டாக்டில் ஒன்று இருந்தால் போதும், லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் நீ கூட ஒரு க்ளோஸாக பேசினா போதும். இந்த ஒரு தாட்டில் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நீங்கள் வர ஸ்நேகிச்சிடும் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில். நமக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும். பட் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இவருக்கு இருக்க ஆப்ஷன்ஸில் ஒன்றா தான் உங்களுக்கு வேறு உங்களை வச்சுட்டு, மேபி இவரை நீங்கள் வேர்ல்டு உலகம் நீங்கள் வச்சுட்டு இருந்துருக்கலாம். பட் இவருக்கு இருக்கிற ஆப்ஷனில் ஒன்றா தான் இவரை இந்த ஒரு பர்சன் உங்களை வச்சுட்டு உண்டு. இவருக்கு இருக்கிற ஆப்ஷனில் நீங்கள் ஒன்று, இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆப்ஷன்ஸ் இல்லாத ஒரு கேரக்டர் கிடையாது, ஆப்ஷன்ஸ் உண்டு. ப்ளீஸ் உங்களுக்கும் அவங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி என்ன சொல்கிறது, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை. ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஃப்யூச்சர் எல்லாம் ஒரு தாட் இவங்களுக்கு வந்துட்டு இருக்கு, ஃப்யூச்சர் இல்லை. ஸோ ஆக்சுவலி பர்சன் வந்து பக்கா செல்ஃபிஷான ஒரு கேரக்டராகும், ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டராகும், சொந்த காரியம் சிந்தாபாத்னு சொல்கிற ஒரு கேரக்டராகும். ஆளுக்கு ஆள் தான் இம்பார்ட்டன்ட். ஆள் ஃபுல்லாகவே மணி 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 மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, லேண்ட் வாங்குறது, கோல்டு வாங்குறது, பணம் சேர்க்குறது, பணத்தை எப்போவுமே சேவ் பண்ணுறது, ப்ரொடெக்ட் பண்ணுறது, அடித்து பிடிச்ச லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது, அவங்களுக்கு மட்டுமே ப்ரியாரிட்டி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஓகே. ஆக்சுவலி நீங்கள் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எமோஷனலாக நீங்கள் இருந்துட்டு உண்டு, இவரே டிபெண்ட் பண்ணி நீங்கள் இருந்துட்டு. பட் இந்த ஒரு பர்சன் ப்ராக்டிக்கல்னு ஒரு விஷயம் உங்களுக்கு லாஸ்ட் எண்டிங்கில் தான் மனசில் ஆகிட்டு உண்டு. இவன் நம்ம கூட இத்தனை நாள் பேசுனது, பழகினது, சிரித்தது, நம்மளை பார்த்தது, லைக் பண்ணது எல்லாமே அந்த ஒரு டைமுக்கு தான். மற்றபடி இவனுக்கு நம்ம மேலே ஸ்நேகமோ ஃபீலிங்ஸோ எமோஷன்ஸோ ஒன்றும் இல்லை. இவனுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸில் ஒன்றுன்னு உங்களுக்கு லாஸ்ட் எண்டிங்கில் மனசில் ஆகிட்டு உண்டு. இவனை நான் தான் வேர்ல்டுன்னு நினச்சிட்டு உண்டு. பட் அவனுக்கு இருக்கிற ஆப்ஷனில் ஒன்றா தான் என்னை நினச்சிட்டு உண்டுங்கிறது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு இந்த போஸ்டரோட பிஹேவியர் கேரக்டர்ஸ் வச்சு உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. நமக்கு இங்கே சீட்டிங் கார்டு வந்துட்டு இவர் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. என்ன சொல்கிறது ஆக்சுவலி இவருக்கு லைஃப்பில் நீங்கள் ப்ரீசியஸ் ஆகும். ஓகே. சம்டைம் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம், எதுக்கு நான் இந்த ஒரு பர்சனை பார்த்தேன், எதுக்கு மீட் பண்ணேன், எனக்கு எதுக்கு இந்த ஒரு ரிலேஷன் லைஃப்பில் வந்துச்சு, எனக்கு மட்டும்தான் இவனை கூட ஸ்ட்ராங்காக ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது, ஆத்மா பந்து ஃபீல் ஆகுது. அவனுக்கு அது ஒரு நாள் ஃபீல் ஆகிட்டு இல்லையா? ஏன்னா அவங்களோட கேரக்டர்ஸ் பிஹேவியர்ஸ் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அது மனசில் ஆகிட்டு பட்டம் படாமலும் பேசுகிறது, பெண்களோட உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருக்கிறது, அவர் ப்ராக்டிக்கலாக பேசுகிறது, ப்ராக்டிக்கலாக இருக்கிறது. அப்போ இதை வச்சு உங்களுக்கு எத்தனையோ நாட்கள் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஆக்சுவலி காலையில் நீங்கள் தூங்கி எழும்பக்கூடிய ஒரு டைம்லேயே உங்கள் மெமரிஸில் இந்த ஒரு பர்சனோட தாட்ஸ் வருது, நைட்டு உறங்கக்கூடிய ஒரு டைமில் இவங்களை பற்றி நீங்கள் திங்க் பண்ணுறது, எங்கே தான் நீங்கள் எந்த இடத்துக்கு உங்களை சுற்றி நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும் அவங்க மெமரிஸ்லேயே நீங்கள் கடந்து போகிறது. ஸோ அப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் ஆத்மா பந்தம் எனக்கு மட்டும் தான் ஃபீல் ஆகிட்டு அவனுக்கு ஒருபோதும் ஃபீல் ஆகிட்டில்ல. அவனோட ஆப்ஷன்ஸில் ஒன்றா தான் என்ன வச்சுட்ருக்கோன்னு உங்களுக்கு ஒரு கட்டத்தில் மனசில் ஆகிட்டு. ஓகே. ஸோ நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருக்கோம், 6 மாதம் நம்ம தோற்று போகிறோம், இல்லைங்க 1 வருஷம் தோற்று போகிறோம், இல்லைங்க 2 வருஷம் தோற்று போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ரியலைசேஷன் வரும்ல, அதே மாதிரி கரண்ட்லி உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துட்டு உண்டு. எஸ், என்னோட ஆக்சுவலி நானுங்கிறது ப்ரீசியஸ் ஆகும், என்னோட ஸ்நேகங்கிறது ஒரு கிஃப்ட் ஆகும், என்னோட ஸ்நேகத்தை வாங்குறதுக்கான ஒரு தகுதி அவனுக்கு இல்லை. ஏன்னா எந்த ஒரு ஒளிவும் மரமும் இல்லாமல் ஒரு ஸ்நேகத்தை நம்ம கொட்டி கொடுக்குறோம் அப்படின்னா அது தகுதியானவங்களுக்கு போய் சேருது. அந்த ஒரு ஸ்நேகங்கிறது லைஃப்பில் எனக்கு மேட்ச்சே இல்லாத ஒரு பர்சன், கொஞ்சம் கூட எனக்கு ரெஸ்னேட் ஆகாத ஒரு பர்சன், கனவுல கூட எனக்கு ரெஸ்னேட் ஆகாத ஒரு பர்சனுக்கு அந்த ஸ்நேகத்தை கொண்டு நான் கொடுத்து என் லைஃப்பில் நான் தப்பு பண்ணிட்டேன், என்னோட ஸ்நேகத்தை வாங்குறதுக்கு அவனுக்கு எந்த ஒரு அருகதையும் இல்லைங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் மனசிலாகிட்டு உண்டு. நான் நீங்கள் அதை உங்களை எடுத்துகிட்டு உண்டு.
ஓகே. ஸோ ஏன்னா ஆக்சுவலி உங்களோட ஸ்நேகங்கிறது ப்ரீசியஸ் ஆகும். இவருக்கு லைஃப்பில் நீங்கள் கிடச்சது ஒரு டைமண்ட் ஆகும், ஒரு கிஃப்டாக. ஏன்னா ஒரு ஒரு நீங்கள் ஒருத்தவங்கள லவ் பண்ணிட்டீங்க, இல்லைங்க ஒருத்தவங்க நீங்கள் ஸ்நேகிச்சிட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் நீங்கள் ஸ்நேகிக்கிற ஒரு கேரக்டர் ஆகும். பட் அது கரெக்டான ஒரு பர்சனுக்கு போய் சேரலை, ஓகே, தகுதியான ஒரு பர்சனுக்கு போய் சேரலைன்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த இடத்துல பயங்கர வருத்தம் உண்டு. ஓகே. கரண்ட்லி வந்து நீங்கள் செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் உங்களுக்கு பயங்கர கோவம் உண்டு, அதே சேம் டைம் பயங்கர வருத்தம் உண்டு. கரண்ட்லி நீங்கள் செல்ஃப் லவ்லேயும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஓகே. என்னோட ஸ்நேகம் இது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த வேர்ல்டில் அவனை சுற்றி எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கட்டும், அவன் எல்லா ஆப்ஷன்ஸ்கிட்டே போகட்டும், டேட்டிங் போகட்டும், ஃப்ளோட்டிங் போகட்டும், எக்ஸ்ப்ளோர் பண்ண போகட்டும், எல்லா ஆப்ஷனையும் சுற்றி தெரிஞ்சு தேடி எல்லாம் நான் கொடுத்த ஒரு ஸ்நேகம் போல் எங்கேயுமே கிடைக்கலான்னு சொல்லும்போது கட்டாயம் அவன் மறுபடியும் நம்மக்கிட்ட வருவான். ஏன்னா ஒரு சில பர்சன்ஸ்களை நம்ம என்ன தான் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி நம்ம நம்ம சினிமாவில் பார்க்குறோம், நிஜ வாழ்க்கையிலையும் பார்க்குறோம், ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்காக இவங்க சூசைட் வரைக்கும் ட்ரை பண்ணுறாங்க. பட் நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் அவங்க வந்து அதை ரியலைஸ் பண்ண போகிறதும் கிடையாது, அவங்க திருந்த போகிறதும் கிடையாது. அவங்கவுங்க லைஃப்பில் பட்டு தான் திருந்துவாங்களே தவிர நம்ம சூசைட் பண்ணனாலேயோ இல்லைங்கி நம்ம கையை அறுத்து காட்டுறனாலேயோ இல்லைங்கி ஹார்ட்டில் கத்தி எடுத்து குத்துறனாலேயோ அவங்களுக்கு அது புரியாது. ஸோ அப்போ நீங்கள் கரண்ட்லி ஃப்ரீயாக விட்டுட்டு உண்டு. ஓகே, உனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குல்லாம் போ, அப்படியே நீங்கள் ஃப்ரீயாக விட்டுண்டு போ. எல்லா ஆப்ஷன்ஸ் கூடயும் போய் நீ டேட்டிங் பண்ணு, ஃப்ளோட்டிங் பண்ணு, எக்ஸ்ப்ளோர் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. லாஸ்ட் எண்டிங்கில் நான் கொடுத்த ஒரு ஸ்நேகத்தை மாதிரி இந்த வேர்ல்டில் உனக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு ரியலைசேஷன் வரும்போது கட்டாயம் மறுபடியும் என்கிட்ட தான் வந்து சேருவான்னு ஒரு தாட்ஸோட காரணம் நீங்கள் உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் ஆகிட்டு. அது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இத்தனை வருஷம் நான் இருந்து ஏமாந்தேன், இவன் நீ 6 வருஷம் கழிஞ்சு வரான், 5 வருஷம் கழிஞ்சு வரான்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் இவரை நம்பி நம்ம லைஃப்பை நம்ம ஸ்பாயில் பண்ண முடியாது. இந்த ஒரு பர்சன், ஏன்னா இவங்களுக்கு இந்த ஒரு பர்சனை தாண்டி வேறொரு பர்சனை பார்க்குறதுக்கு நீங்கள் ரெடி இல்லை. ஏன்னா இவங்க கூட ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது, ஒரு ஆத்மபந்தம் ஃபீல் ஆகுது, ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. பட் அதை எப்படி சொல்லி மனசிலாக்குறதுன்னு உங்களுக்கு தெரியலையா இருக்கலாம். எப்படி எனக்கு ஃபீல் ஆகுது, பட் நான் அதை எப்படி சொல்லி மனசிலாக்கவே எனக்கு அது உங்களுக்கு தெரியலையா இருக்கலாம். பட் அதனால் உங்களோட மைண்டில் இருக்கிற தோட்ஸ் என்ன அப்படின்னா, இவன் இல்லாட்டாலும் நம்மளால் வந்து லைஃப்பில் முன்னோட்டு போகணும், இவன் இல்லாட்டாலும் நம்ம லைஃப்பில் ஒரு கம்ப்ளீஷன் நமக்கு ஃபீல் ஆகும்னு ஒரு தாட்டோட காரணம் நீங்கள் செல்ஃபில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அடித்து பொடிச்சு நீங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க, கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ இந்த வைப்ரேஷனில் யாராக இருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். அதர்வைஸ் என்னைக்கு இந்த வைப்ரேஷனில் வரீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும் நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் சடன் செப்பரேஷன் ஆகுது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க 2 பேரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் இந்த ரிலேஷன்ஷிப் சடனாக ஒரு செப்பரேஷன் வந்துட்டு. ஏன்னா எத்தனையோ நாட்கள் நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கிடையாது, நீங்கள் யூனிவர்ஸ்கிட்ட அழுது போராடி இருக்கலாம். எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகுது, நான் ஒரு தலை காதல் மாதிரி நான் மட்டும் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை கிடந்து கஷ்டப்படுறேன். அவனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற வலி, வேதனை, ஃபீலிங்ஸ், எமோஷன் அவனுக்கு ஒன்றும் மனசிலாக மாட்டேங்குது. அவன் ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக இருக்கான்னு உங்களுக்கு நீங்கள் யூனிவர்ஸ்கிட்ட ப்ரேயர் பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய பேர் ஆக்சுவலி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன், நம்ம லைஃப்பில் கிடைக்கும் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ப்ரீசியஸ் ஆகும். ஸோ நம்ம வரும்போது எம்டியாக தான் வந்தோம், போகும்போது நம்ம எம்டியாக தான் போக போகிறீங்க. நம்ம பார்க்குற வேலையாக இருக்கட்டும், நம்மளோட சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், நீங்கள் நம்ம பேசுகிற ஃபோனாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு ப்ரீசியஸ். அதே மாதிரி நம்ம லைஃப்பில் யூனிவர்ஸ் ஒரு பர்சனை கொடுக்குது அப்படின்னா ஆக்சுவலி நீங்கள் 2 பேரும் மனசானது ஒரு சப்போர்ட்டாக, ஒரு ஆறுதலாக 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் நமக்கு யூனிவர்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம லைஃப்பில் கொண்டு வந்து விடுது. பட் இங்கே வந்து என்ன சொல்கிறது, சந்தேகத்தாலே, ஈகோனாலே, ஆட்டிடியூட்னாலேயும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம மிஸ்டேக் பண்ணி கழியும் போது அந்த இடத்துல யூனிவர்ஸோட இன்டர்ஃபரன்ஸ் வருது. நம்ம மனசிலாக்க வேண்டிய விஷயம், நமக்கு யூனிவர்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொடுக்குறதே நம்ம ஓரளவுக்கு மைண்டில் ஒரு சந்தோஷம், ஒரு ப்ரீசியஸ், ஒரு ஹாப்பினஸ்க்காக தான் கொடுக்குது. பட் அதில் ஒரு சைடு மட்டுமே லவ் இருக்குது, ஒரு சைடு ஸ்நேகம் இல்லைன்னு சொல்லும் போதாகும் சரி ஓகே 2 பேருக்கும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வேல்யூ வருது மனசிலாகட்டும், 2 பேரும் இதை பற்றி படிக்கட்டும். உங்கள் 2 பேருக்குள்ள அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தனால தான் சடன் செப்பரேஷன் வந்தது. யூனிவர்ஸோட இன்டர்ஃபரன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டுன்னு நம்ம சொல்லலாம். 2 பேரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் சடனாக செப்பரேஷன் வந்துட்டு. ஓகே. ஸோ கரண்ட்லி இவரோட எனர்ஜிஸ் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஒரு பர்சன் என்ன தான் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு போனால், மைண்ட் கேம் கழிச்சிட்டு போனால், இவர் ஆக்சுவலி உங்களை திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்க்காம இல்லை ஆக்சுவலி ஏன் அப்படின்னா, ஒரு பர்சன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துட்டுருக்குது, உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன, இவரை நினச்சி நீங்கள் ஏங்கிட்டு இருக்கிறீங்களா, இவர் உங்களை திரும்பி பார்த்துட்டு தான் இருக்கார், பார்க்காமலாம் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா
இன்னொரு விஷயம் இவர் திரும்பி பார்க்குறதுக்கான ரீசன் நான் கேட்டேன். ஆக்சுவலி இவருக்கு லைஃப்பில் நீங்கள் ப்ரீசியஸ் ஆகும். ஓகே. பட் ஆளுக்கு அது ப்ராக்டிக்கல்னால ஆளுக்கு அது ப்ரீசியஸ்னு ஒருபோதும் மனசில் ஆகிட்டு இல்லை. பட் இந்த ஒரு செப்பரேஷன் அவருக்கு மனசில் ஆகிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் ஒரு டவர் மூமெண்ட்டாக நடந்துகிட்ருக்குது. ஓகே. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி யூனிவர்சல் இன்டர்ஃபரன்ஸ் ரிலேஷன் வந்துட்டு இவர் ஆக்சுவலி டவர் மூமெண்ட்டாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா இன்னொரு பர்சன் எப்படி டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டுருக்க, அப்படி எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் இந்த பர்சன் நிற்கிறாரு. ஆக்சுவலி நம்ம மனசில் ஆக வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே இங்கே மனுஷங்க தான். நம்ம லைஃப்பில் நமக்கு சில உறவுகள் நமக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சில உறவுகள் நமக்கு நம்ம என்ன சொல்கிறது பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. சில உறவுகள் நமக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டவுனாகி நிற்கும்போது, இல்லைங்க நம்ம டயர்டாகி நிற்கும்போது, துவண்டு விழும்போது நமக்காக ஒரு ஆறுதல் இல்லைங்க நம்ம கையை பிடிச்சி எல்லாம் ஓகே சரியாகும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குறதுக்கு நமக்கு கட்டாயம் நம்ம லைஃப்பில் ஒரு பர்சன் நமக்கு வேணும். ஓகே. பட் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் ஆக்சுவலி பெருசாக இவர் ஃபேஸ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தான். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி யூனிவர்ஸுக்கு தெரியும் யாரை எங்கே தட்டினா திருந்துவாங்கன்னு யாருக்கு மனுஷனுக்கு தெரியாது. ஓகே. பட் படைச்ச இறைவனுக்கு கட்டாயம் தெரியும் யாரை எங்கே தட்டினா இவங்க திருந்துவாங்க, எங்கே தட்டினா இவங்க ஈகோ ஆடி டெத்தாகன்னு யூனிவர்ஸுக்கு தெரியும். காரணம் இவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குது, பெரிய அளவில் ஃபேஸ் பண்ணுறது. இவருக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காரு. இவர்கிட்ட ஒரு அமௌண்ட்டும் இல்லை நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி ஏன்னா உள்ளதுலேயே பெரிய கஷ்டங்கிறது ஃபினான்ஷியல் நம்ம லோ ஆகுறது, டவுன் ஆகுறது தான். ஏன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே இறங்குறோம் அப்படின்னா நம்ம கையில் ஒரு 100 ரூபாய் இல்லைங்க ஒரு 500 ரூபாய் வெளியே போகவே முடியாது. ஓகே. ஸோ இவர் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். என்ன தான் செல்ஃபிஷ்ன்ற கேரக்டராக இருக்கலாம், ப்ராக்டிக்கல் ஒரு கேரக்டர், இவர் இப்போ ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இவர் இப்போ நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கும். சரி ஓகே ஃபினான்ஷியலி நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ண வேண்டாம். ஆனால் நம்மக்கிட்ட நம்ம நெகட்டிவில் இருக்கும், நம்ம டவுனில் இருக்கும். நம்மக்கிட்ட ஒரு ஆள் வந்து எல்லாம் சரியாகும், எல்லா ப்ராப்ளம் சரியாகும் ஒரு ஆள் நமக்கு இருக்காங்களா? இவர் இப்போ ரியலைஸ் பண்ணுற விஷயம் என்னென்னா நீங்கள் இவருக்கு லைஃப்பில் ஒன்று இருந்தீங்க, நீங்கள் இவருக்கு லைஃப்பில் எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்துட்டு எவ்வளோ ப்ரீசஸாக இருந்துட்டு இவர் ஒரு தாய் வந்து தன்னோட குழந்தையோட ஃபேஸை பார்த்து கஷ்டத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி இவரோட ஃபேஸை பார்த்து இவரோட கஷ்டத்தை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி இவர் அங்கே ஹீல் பண்ணிட்டு உண்டு, எல்லாம் சரியாகும் ஒன்றெல்லாம் தட்டி கொடுத்துட்டு உண்டு. பட் இப்போ இவர் ஃபேஸ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு சப்போர்ட் நம்மளை சுற்றி எத்தனையோ உறவுகள் இருக்குது. பட் நமக்கு ஒரு மேபி இருக்கலாம். ஓகே. பட் நம்ம இப்போ லைஃப்பில் வந்து இப்போ இந்த நொடி நம்ம எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டவுனாகி நிற்கிறோம், இல்லைங்க தோற்று நிற்கிறோம். ஸோ நமக்கு 1000 பேர் ஆறுதல் கொடுத்தாலும் நமக்கு நம்ம ஹார்ட்டாக இருக்கட்டும் மைண்டாக இருக்கட்டும் எல்லா ஆறுதலையும் ஏற்றுக்காது. ஜஸ்ட் அவங்க ஒரு வார்த்தையில் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். பட் சம்திங்ஸ் சில பர்சன்ஸ் அப்புறம் நம்ம லைஃப்பில் உண்மையாகவே க்ரோ ஆகும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன் நம்மக்கிட்ட சொல்லும்போது அதில் நமக்கு ஒரு ஹீல் ஆகும். நம்ம அதுலேருந்து வெளியே வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே தான் இவர் ஆக்சுவலி இப்போ திங்க் பண்ணி நீங்கள் ஒன்று இருக்க லைஃப்பில் இருந்தீங்க எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும். அட்லீஸ்ட் நம்ம ப்ராக்டிக்கலாக இருந்துட்டு உண்டு, நமக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் நின்றுட்டு உண்டு. நம்ம அடுத்தவங்களோட மனசையும் மைண்டையும் ஒருபோது நம்ம யோசிக்கவே இல்லை. இன்றைக்கி ஒன்று அவங்க என் கூட இருந்திருந்தீங்க, இன்றைக்கி அந்த டவுனாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் என் கையை பிடிச்சி தட்டி கொடுத்துருப்பாங்கன்னு ரியலைசேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவருக்கு ஆக்சுவலி காரணம் நீங்கள் சேஸ் பண்ணல, இவருக்கு நீங்கள் பேக் பண்ண போகலை அப்படின்னு இவர் மனசில் ஆக்குறாரு. நீங்கள் வந்து இவருக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு ஸ்நேகத்தை மட்டும் கொடுக்கல, நீங்கள் ஒரு தேவதையாக நீங்கள் ஒரு ப்ரீசியஸாக ஒரு விஷயம் இவருக்கு இந்த ஒரு டவர் மூமெண்ட்டில் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. யூனிவர்ஸ் உங்களோட வேல்யூ பற்றி இவருக்கு மனசிலாகி கொடுத்துருண்டு. ஸோ அவளோட லைஃப்பில் ஹீலிங் பீரியட் நடந்துட்டுருக்கு. தயவு செஞ்சு சேசிங் பண்ணாதுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கையை எடுத்து காட்டினாலும் சரி, கழுத்தை எடுத்து காட்டினாலும் சரி, இங்கே யாரும் திருந்த போகிறது கிடையாது. அவங்க பட்டு தான் திருந்துவாங்களே தவிர ஹார்ட்டை குத்தி கையில் கொடுத்தா நமக்கு திருந்த போகிறது கிடையாது. ஸோ அதான் மனசிலாக்கியவங்க. நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குது, அவங்க மேலே நமக்கு ஆத்மபந்தம் இருக்குது அப்படின்னா ஃப்ரீயாக விட்டுடுங்க. அவங்க எங்கெல்லாம் போகணுமோ போய் படித்து எடுத்து லாஸ்ட்டு உங்கள் கிட்ட தான் வந்து சேருவாங்க. பட் உங்களுக்கு அது வரைக்கும் தேவையான பேஷியன்ஸ் ட்ரஸ்ட்டு செல்ஃப் லவ் இது 3 இருந்தீங்க உங்களுக்கு லைஃப்பில் முன்னோட்டு போகலாம். ஓகே. ஸோ இப்போ இவர் ஆக்சுவலி இந்த ஒரு வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைமில் வந்து ஒரு பர்சன் சொல்கிற விஷயம் என்னென்னா இவருக்கு ஹார்ட்டில் நீங்கள் தான் இருக்கிறீங்கன்னு சொல்கிறார். லவ் யூ ஆர் மை ஹார்ட். ஓகே. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா இவர் ஆக்சுவலி உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாரு.
ఓకే. இப்போ இவருக்கு மனசில் நீங்கள் இவருக்கு லைஃப்பில் ப்ரீசியஸ், நீங்கள் தேவதை, நீங்கள் ஸ்நேகத்தை மட்டும் இவருக்கு கொட்டி கொடுக்கல, நீங்கள் இவருக்கு லைஃப்பில் எத்தனை மாத்திரம் ப்ரீசியஸுங்கிறத டவர் மூமெண்ட் அவருக்கு മനസ്സിലാക്കി கொடுத்துட்டு ஆள் ஆக்சுவலி கன்ஃபியூஸ் ஆகும். முன்னாடி மேபி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கான்டாக்டில் இருக்கும்போது நீங்கள் சொல்லியிருக்கலாம், மேபி உங்கள் வார்த்தையிலே சொல்லியிருக்கலாம், நீ பாரு, நீ அவ கூட பேசுகிற, நீங்கள் அவங்க கூட பேசுகிற, அவங்க உங்ககிட்ட ஜஸ்ட்டு அவங்களுக்கு உன் மேலே ஸ்நேகமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிக்கலாக மட்டும்தான் பேசிகிட்ருக்கேன், அவங்களோட தேவைக்காக மட்டும்தான் பேசியிருக்கேன், எத்தனையோ வாட்டி நீங்கள் வார்ன் பண்ணியிருக்கலாம். பட் இவர் அதெல்லாம் காது கொடுத்து கேட்டுட்டு இல்லை அப்படின்னா இவர் இப்போ கன்ஃபியூஸ் ஆகிட்டு உண்டு. இவருக்கு இப்போ மைண்டு ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஆப்ஷன்ஸ் மேலேயும் போகலை. அதே சேம் டைம் இவர் உங்களே ரிஜெக்ட் பண்ணிட்டு உண்டு. ஓகே, நீங்கள் கொடுத்த ஒரு ஆஃபரை இவர் அக்செப்ட் பண்ணிட்டல, ஏன்னா இவருக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு இவர் அக்செப்ட் பண்ணிட்டல. பட் இப்போ இவருக்கு எந்த ஒரு ஆப்ஷன்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, டோட்லி ஆள் கன்ஃபியூஸ் நம்ம சொல்லலாம். ஓகே, இவர் ஆக்சுவலி ஃபீல் பண்ணுறாரு சம் ரிலேஷன்ஷிப் நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் மனசிலாக்கிங்க. நம்ம ஒரு ஆளுக்கு லைஃப்பில் ட்ரூ லவ்ங்கிறது 18 வயசில் வரலாம், ஒரு ஆளுக்கு லைஃப்பில் ட்ரூ லவ்ங்கிறது 28 வயசில் வரலாம், ஒரு ஆளுக்கு லைஃப்பில் ட்ரூ லவ்ங்கிறது 35 வயசு 40 வயசில் வரலாம். ஸோ அந்த டைமில் நமக்கு 4 குழந்தை குட்டிங்க இருக்கும், நம்மளை சுற்றி ஃபேமிலிஸ் இருப்பாங்க. ஸோ யாருக்கு லைஃப்பில் யார் எப்போ என்ட்ராகணுங்கிறது டிவைன்லி பிளான்ட் ஆகும். அது நம்ம கையில் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ அப்போ இவர் ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் இவருக்கு லைஃப்பில் ஒரு ப்ரீசியஸ் ஒரு தெய்வதை மாதிரி நீங்கள் என்ட்ராகக்கூடிய ஒரு டைமில் இவர் ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிட்டு அப்படின்னா இவர் இப்போ பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் என்ன, நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்மளை தேடி ஒரு உறவு வருது, அது உண்மையான பந்தமாக இருக்குது, ஆத்ம பந்தமாக இருக்குது, அதை நம்ம சேர்த்து பிடிச்சிருக்கலாமோ, அதை நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு ரெக்ரெட் ஃபீல் ஆகுது. ஓகே, இவருக்கு இது வரைக்கும் எப்படின்னு தெரில, பட் இப்போ இந்த போஸ் வரைக்கும் உங்கள் மேலே ஒரு ட்ரூ ஃபீலிங்ஸ், ட்ரூ எமோஷன் வர தொடங்கிட்டு உண்டு. இவரும் இப்போ திங்க் பண்ணிட்டு உண்டு. இவர் இப்போ நம்ம ஒவ்வொருத்தவங்களும் மூச்சு விடுற மாதிரி இவரும் உங்களை திங்க் பண்ணிட்டு இவர் மனசில் இருக்கிற விஷயம் இவரோட மைண்டை நீங்கங்கிறது அப்படியே நீங்கள் அதில் ஸ்டோர் ஆகிட்டு உண்டு. ஓகே, அதுலேருந்து அவரோட மைண்ட்லேருந்து வெளியே தள்ளுறதுக்கு இவருக்கு ஐடியாஸ் தெரியல. ஆக்சுவலி இவருக்கு இப்போ உங்கள் மேலே ஒரு ட்ரூ ஸ்நேகம், ட்ரூ ஃபீலிங்ஸ் வர தொடங்கிட்டு, பட் ஆள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, கரண்ட்லி ஆள் டவுன் ஆகும், ஆளுக்கு ரெக்ரெட் ஃபீல் ஆகுது, கரண்ட்லி ஆள் டவுன் ஆகும், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு சப்போர்ட் இல்லாமல் ஆள் நடுத்தர நிற்கிறாங்க நம்ம சொல்லலாம், எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க நம்ம சொல்லலாம். இவர் ஆக்சுவலி டவுன் ஆகும். அதனால இவர் இப்போ உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாம் ஒழிச்சு தான் வைக்கிறாரு, அதை காட்டலை நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆள் டவுனு. ஓகே, ஸோ இவருக்கு லைஃப்பில் இவருக்கு ஸ்நேகம் ஒன்றா கேட்டால் அஃப்கோர்ஸ் இவர் ஆக்சுவலி கரண்ட்லி ரூடாக நிற்கிறாங்க, ஒரு பவுண்ட்ரி இவரை செட் பண்ணி வச்சுட்டு. பட் என்னதான் வந்து இவர் லாயலாக தான் நிற்கிறாங்க நம்ம சொல்லலாம். இவருக்கு இப்போ உங்கள் மேலே ஒரு ட்ரூ ஸ்நேகம், ட்ரூ ஃபீலிங்ஸ் உண்டு, ஒரு அன்கண்டிஷனல் லவ் உண்டு, ஓவர் ஃப்ளோயிங் ஆஃப் லவ் உண்டு. இவருக்கு மனசில் இருக்கிற விஷயம் என்னென்னா, சம் ரிலேஷன்ஷிப்பை நம்ம என்ன தான் ப்ராக்டிக்கலாக நமக்கு திங்க் பண்ணாலும் ஹார்ட்டு மறுபடியும் அந்த ஒரு பர்சனை புஷ் பண்ணுறதும், அந்த ஒரு பர்சனை பற்றியே திங்க் பண்ணுறதும், எங்கேருந்து எனக்கு இவ்வளோக்கு ஸ்நேகம் வந்துச்சுன்னு தெரில, நான் எங்கேருந்து இவ்வளோ பார்த்தேன்னு தெரில, எத்தனை தூரம் நம்ம வேணான்னு வச்சுட்டு மறுபடியும் ஹார்ட் அவ்வளோதான் தேடுது, அவகிட்ட போகணுன்னு துடிக்குது, இந்த ஒரு தோட்டம் தான் அவர் இருக்கார். ஓகே, ஸோ இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு காலை ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு கம்யூனிகேஷன் கார்டு வந்துட்டு. இவர் ஆக்சுவலி மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இவர் கரண்ட்லி ஃபினான்ஷியலி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஃபினான்ஷியலி இவர் டவுன் ஆகிட்டு. நீங்கள் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணதுக்காக இவங்ககிட்ட கம்யூனிகேஷனுக்கு வரல. இங்கே பாரு, நான் டவுனாக இருக்கேன், நான் சப்போர்ட் இல்லாமல் நிற்கிறேன், ஒன்றும் வாயில் ஒரு நல்ல வார்த்தை வராதா, ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்மைல் பண்ணாலே போதும், இவருக்கு ஹீல் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதுதான் இவர் திங்க் பண்ணுறாரு. ஓகே, தென் இதுதான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இவரோட மைண்டில் இருந்த தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே இதுதான். இனி நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டான லெட்டர்ஸ் பார்க்கலாம். A letter important, D letter important, R letter important, S letter important, T important, E important, F important. ஓகே, ஸோ இந்த லெட்டரில் எல் லெட்டர் இம்பார்ட்டன்ட். இந்த லெட்டரில் உங்கள் நேம்லேயும் அவங்க நேம்லேயும் இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இனி இம்பார்ட்டன்டான ஏஜ் பார்க்கலாம். 28 இம்பார்ட்டன்ட், 23 இம்பார்ட்டன்ட், 24 இம்பார்ட்டன்ட், 29 இம்பார்ட்டன்ட், 27 இம்பார்ட்டன்ட், 22 இம்பார்ட்டன்ட், 21 இம்பார்ட்டன்ட், 38 இம்பார்ட்டன்ட், 34 இம்பார்ட்டன்ட், 32 இம்பார்ட்டன்ட், 31 இம்பார்ட்டன்ட், 39 இம்பார்ட்டன்ட். ஓகே, 22 ஏஜ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இனி இம்பார்ட்டன்ட்னா மந்த் பார்த்துடலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட்,
ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். ஓகே, 1 important, 2 important, 3 important, 4 important, 7 important, 8 important, 9 important, 16 important. ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கோ அவங்களுக்கோ டேட்டா பர்த்தோ இல்லைங்க ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.